இந்த தடவை உம்ராக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப மனசுடைஞ்சு போறேன். அல்லாஹ், நான் இந்த உம்ராவை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொடுத்துரு, ஏதாவது ஒரு வழியா எனக்கு தீர்வை கொடுத்துரு. அப்போ ஒரு வசனம் அப்படியே காதுல விழுகுது. என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இது எல்லாமே அல்லாஹ்வுக்காக. இதுதான் அந்த வசனம். இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லும் போதே சிலிர்க்குது. என்னோட உள்ளம் எப்படி மாறுச்சு, எவ்வளவு கிளென்ஸ் ஆச்சு, எவ்வளவு தெளிவாச்சு, எப்படி அந்த கண்ணீர் ஸ்டாப் ஆச்சு, எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். என்னோட வாழ்க்கை, என்னோட குர்பானி, என்னோட மரணம், என்னோட தொழுகை எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான். அதுல குர்பானின்றதுக்கான விளக்கம் எனக்கு கிடைச்சிச்சு. குர்பானினா என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் அறுத்து அல்லாஹ்வுக்காக நம்ம பலியிடுறது, இதான் குர்பானி. பக்ரீத், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பொய் பேசுறத அல்லாஹ்வுக்காக விட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நபரின் மீது வச்சிருக்கிற பாசத்தை அல்லாஹ்வுக்காக விட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என் பேங்க் பேலன்ஸ் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட நகைகளை அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட சந்தோஷத்தை நான் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட நிம்மதியை நான் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து என்னோட சொந்த பந்தங்களை அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலிருந்து எனக்கென்று இருக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு பெண்ணுக்கு என்ன